சட்டமன்ற தேர்தலில் பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் தாவேக மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொது சின்னம் கோரி தாவேக மனு அளித்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொது சின்னம் விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இன்று முதல் அந்த பொது சின்னம் விண்ணப்பிப்பதற்காக அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே பொது சின்னம் கோரி அவர்களும் தற்பொழுது விண்ணப்பம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் வர இருக்கிறதோ அந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது. அதற்காக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்திற்கான விண்ணப்பத்திற்கான தேதி என்பது வெளியாகி இருக்கிறது. வாக்கு சதவீதம், சட்டசபை உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அப்படியே இருக்கும். தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் மட்டும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் அந்தந்த கட்சிகளுக்கு விரும்பும் சின்னம் நிரந்தரமாக வழங்கப்படும். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்காகத்தான் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அவர்கள் அந்த பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் 184 சின்னங்கள் பட்டியலிடப்படும். தங்களுக்கு தேவையான சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு கட்சி குறைந்தபட்சம் 5 முதல் 10 சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். இதனால் விஜய் பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் மத்தியில் அது கோரக்கூடிய சின்னம் என்பது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய சின்னமாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் பல்வேறு சின்னங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கப்பல், விசில், ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு சின்னங்களை அவர் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக அந்த பொது சின்னத்தை கோரி அவர்கள் விண்ணப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி விவரங்கள் எல்லாம் எப்படி அமையும் என்பது ஜனவரி மாதத்திற்கு பிறகாக தெரியும். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே தேர்தலில் போட்டியிட ஏதுவதற்காக பொது சின்னம் கேட்டு அவர்கள் தற்பொழுது விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.